வெல்கம் பேக் டு கலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஐஸ்கிரீம். கொஞ்சம் செலவு பண்ணாலும் அதிகமாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸ்ட்ராபெரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த மிக்சியில் போடுவோம், போட்டுட்டு அரைக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்குது. போல் வச்சுருக்கேன். இதில் விப்பிங் க்ரீம் நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும், சில்லாக இருக்கணும். இது ஃபுல்லாகவே நம்ம ஊற்றுவோம். இது கரெக்டாக 1 கப்புக்கு வருது. 1 கப்பு போடுறேன் நான். க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பீக்ஸ் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஊற்றலாம். இப்போ 1/2 கப்பு கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறேன். விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி இது வந்ததும் நம்ம ஒரு மாதிரி பீக் மாதிரி வரும், சாஃப்டாக. அந்த மாதிரி வரும்போது ஸ்பாஞ்சு மாதிரி, அந்த டைமில் நம்ம கண்டென்ஸ் மில்க்கு 1/2 கப்பு ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஃபியூ மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணலாம். ஃபியூ மினிட்ஸு நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி பியூரி அரைச்சது 1/3 கப்பு ஊற்றுறேன். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸுன்னு தான் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லை, ஸோ வெனிலா எசன்ஸு 1 ட்ராப் போடுறேன். தென் நெக்ஸ்ட்டு 1 ட்ராப் கலர், ஃபுட் கலர். இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணியாச்சு. ஒன்று தனித்தனியாக போட்டு பீட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 ஸ்ட்ராபெரி இருக்கும், இது கட் பண்ணியிருக்கேன். இது இப்படி போடலாம். ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நீங்கள் இதில் சாக்லேட்டு சங்க்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அதெல்லாம் போட்டு கூட நம்ம இது பண்ணலாம். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும் போது நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ இது ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இது ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நீங்கள் வைக்கணும். ஓப்பனாலாம் வைக்கக்கூடாது. எது டைட்டாக நம்மளுக்கு மூடுற ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் வையுங்க. இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும், அப்புறம் நல்லா இருக்காது, இந்த டேஸ்ட்டும் போயிடும். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போடுறது தான் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம இதை இப்படி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் 12 hours வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலில் போடுவோம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.